டியர் ஸ்டூடெண்ட், இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாத்வே ஆஃப் ஏ ஸ்கொயர் பேடி ஃபீல்ட் ஹேஸ் 5 மீட்டர் வித் அண்ட் லென்த் ஆஃப் இட்ஸ் சைட் இஸ் 40 மீட்டர். ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் இட்ஸ் பாத்வே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோட் யூஸ் சூட்டபிள் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏரியா ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு ஐடென்டிட்டி மெத்தடுக்கு நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு இந்த பாத்வே அப்படிங்கிற சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், செகண்ட் டைமில் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். பாத்வே இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நெல் வயல் இருக்குது. அந்த வயல் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இது போல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு நெல் வயல் இருக்குது. சரியா? இப்போ நெல் வயல் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதை சுற்றி நம்ம நடந்து போகிறதுக்கான ஒரு பாதை இருக்கணும், ஒரு வழி இருக்கணும். அதுவும் எந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் உனக்கு வயல் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் நமக்கு ஒரு பாதை இருக்கும். சொல்கிறது புரியுதா? இதுதான் வந்து நம்ம நடந்து போகிற அந்த பாத்வே. சரியா? இதோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட வித்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா 5 மீட்டர். ஓகேவா? இதோட வித்து எவ்வளோவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 5 மீட்டர். அதே போல் இந்த சைடும் என்னவாக தான் இருக்கும், 5 மீட்டர். இந்த சைடும் 5 மீட்டர். ஏன்னா ஸ்கொயர் அப்படின்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? பட் இந்த பேடி ஃபீல்டு இருக்கு இல்லையா, நெல் வயல் இருக்கு இல்லையா, இதோட லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாத்வே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ஸ்மால் ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதோட ஏரியா கூட இந்த ஸ்கொயர் ஆஃப் த இந்த ஸ்மால் ஸ்கொயரோட ஏரியாவையும் இந்த பிக்கஸ்ட் ஸ்கொயரோட ஏரியாவையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த பாத்வே கிடைக்கும். சரியா? அப்போது இந்த சம்மை பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணாப்பிலேயே இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன்னா, இப்போ இந்த பாத்தோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ எதை 2 ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ணி மைனஸ் பண்ணாவே நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த ஸ்மால் ஸ்கொயரோட ஏரியாவும் இந்த பிக்கஸ்ட் ஸ்கொயரோட ஏரியாவும். இல்லை இது வேறு எப்படி சொல்லலாம், இன்னர் ஸ்கொயர் அவுட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படிங்கிறது கூட ஃபார்முலா என்ன, சைடு இன்ட்டு சைடு ஸ்கொயர் யூனிட். ஓகேவா? சைடோட வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 மீட்டர். அதாவது சைடு அப்படிங்கிறது இங்கே லென்த் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள வயலோட லென்த் வந்து 40 மீட்டர். அப்போ இது லென்த் அப்படிங்கிறப்போ இந்த வயலோட இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு தானே. இப்போ சைடு லென்த்துங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம சைடோட வேல்யூஸாக நம்ம எடுத்துக்கணும். லென்த் அப்படிங்கிறத வந்து சைடோட வேல்யூஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம், சைட் ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வெளியில் உள்ள இந்த அவுட்டர் ஸ்கொயரோட சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இன்னர் ஸ்கொயரோட சைடு வந்து இதுலேருந்து இது வரைக்கும், அப்போ அதோட லென்த் 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவுட்டர் ஸ்கொயரோடது இதுலேருந்து இது வரைக்கும் தானே. அப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு 40 அப்படின்னு தெரியும். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ, 5 மீட்டர். இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ, இன்னொரு 5 மீட்டர். அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 40 + 5 45 50 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ சைட் ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 மீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த பாத்வே ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர். அப்போ இன்னர் ஸ்கொயர், அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு என்ன கிடைக்கும், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னாவே எஸ் ஸ்கொயர் அப்படின்னு தானே. அப்போ இன்னர் ஸ்கொயருக்கும் அதே எஸ் ஸ்கொயர் தான் வரும், அவுட்டர் ஸ்கொயருக்கும் அதே எஸ் ஸ்கொயர் தானே வரும். இன்னர் ஸ்கொயருக்கு வந்து சைடோட வேல்யூஸ் என்ன, 40. அப்போ 40 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அவுட்டர் சைடுக்கு என்ன இருக்குது 50. அப்போ 50 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு டேரெக்டாக இங்கே எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். சொல்கிறது புரியுதா? அப்போ 50 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 40 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம பிரிக்கணும். சரி, இது பிரிக்க வேணாம். இது என்ன ஃபார்முலா மெத்தடுக்கு இப்போ வந்துடுச்சு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மெத்தடுக்கு வந்துடுச்சா இந்த ஃபார்முலா டைப்பு. அப்போ நமக்கு இந்த டைப்பில் கொஸ்டின் இருக்கிறதுனால நம்ம இது போல் எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 50யும் பி இருக்க வேண்டிய இடத்துல 40யும் இருக்குது. அப்போ இது ரெண்டு போல் நம்ம எப்படி போடலாம், 50 + 40 50 - 40 அப்படின்னு பிரிக்க போகிறோம். அப்போ 50 + 40ங்கிறது 90 இன்ட்டு 50 - 40ங்கிறது 10. 90 × 10 உனக்கு என்ன கிடைக்கும், 900 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஃபைனலாக ஏரியா ஆஃப் த பாத்வே ஈக்குவல் டு 900 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற இதுக்கான ஆன்சர் கிடைக்கும்.
அடுத்து 6th சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஸ்கொயர் தென் ஃபைண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்டு ஃபேக்டரைஸ் த சேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஸ்கொயர் அந்த கொஸ்டின் உள்ளது எடுத்து ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தானே கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே ரைட் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் இங்கே இருக்கும். அடுத்து ஒய்யோட வேல்யூஸ் வந்து 1 மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது ரைட் பண்ணுறோம். இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இந்த ஏ ஸ்கொயரும் இந்த மைனஸ் பி ஸ்கொயரும் கிடைக்கும். அதோட எக்ஸ்பெண்டேஷன் நமக்கு எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ஆன்சர் நமக்கு என்னவா கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இதுதான் இதுக்கான ஆன்சர். தென் 7th சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்ட்டு கேட்டுட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் எக்ஸ், அதாவது இதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இதுக்கு மட்டும் உங்களுக்கு சரி இந்த கொஸ்டின் ஃபுல்லாக எழுதிட்டு இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஒய், அதாவது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படிங்கிற டைப்பில் இருக்குது. இதை நம்ம எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம மாற்றலாம். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியை எப்படி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாற்றுறோமோ அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்யை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றலாம். அப்போ இதுக்கு இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எழுதலாமா. இது ஆல்ரெடி இங்கே இருக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இந்த மெத்தடுக்கு அகைன் இங்கே வந்திருக்கு. அப்போ இது ஏவாகவும் இது பியாகவும் எடுத்துக்க போகிறோம். இதை இதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இதை இதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ், ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து ஒய் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அப்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், ஃபர்தராக எக்ஸு பவர் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் பவர் 2 இன்ட்டு 2 நமக்கு என்ன கிடைக்கும் 4 மைனஸ் இந்த ஒய் அப்படியே இருக்கும். இந்த பவர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், 2 2 சார் நமக்கு என்ன கிடைக்கும் 4. இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்னவாக இருக்குது, எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. தென் அடுத்து 8th சம் பாருங்கள். சிம்பிளிஃபை 5x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எந்த ஃபார்முலா டைப்பில் இருக்குது, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு, இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ ஏக்கு பதிலாக 5x பிக்கு பதிலாக 3y அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில். ஃபஸ்ட் நம்ம ஏ மைனஸ் பி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா இன்சைட் மைனஸ் பவர் 2ஆக இருக்குது. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு, இது ஏ ப்ளஸ் பி. அப்போது ஏக்கு பதிலாக 5xும் பிக்கு பதிலாக 3y அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அந்த இடத்துல. அப்போ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிங்க. 5x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஏக்கு பதிலாக 5x போட்டிருக்கோம், அதோட பவர் 2 மைனஸ் 2, ஏக்கு பதிலாக 5x பிக்கு பதிலாக 3y ப்ளஸ் பிக்கு பதிலாக 3y ஹோல் ஸ்கொயர். 5x ஹோல் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், 5xை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 25, எக்ஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ டோட்டலாக 25 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். மைனஸ் இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2 சார் 10, 10 3 சார் 30. ஃபஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டோம். எக்ஸும் ஒய்யும் வெவ்வேறு வேரியபிளாக இருக்கிறதுனால டேரெக்டாக ஆன்சருக்கு வந்துடும். எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு. ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் 3y ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ 3yஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது நீங்கள் 3y இன்ட்டு 3yன்னு மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம். இப்போ டேரெக்டாகவே நீங்கள் சொல்லலாம் 3ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண 9, ஒய்யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு டேரெக்டாக எழுதலாம். ஏன்னா நீங்கள் வர பெரிய கிளாஸ் போகிறீங்க இல்லையா, அதனால் டேரெக்டாக நீங்கள் பார்த்து அப்படியே மனசுக்குள்ளாரையே மல்டிப்ளை பண்ணி போட்டுரு. அப்போது இதுக்கான ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை மட்டும் நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கும். மைனஸ் சிம்பிள் போடுவீங்க. அடுத்து இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் நம்ம பிரிக்க போகிறோம். அனதர் ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கிடைக்கும். இப்போ 5x ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயருங்கிறது நம்ம எப்படி பிரிக்கலாம், ஏ இருக்க வேண்டிய இடத்துல 5x, பி இருக்க வேண்டிய இடத்துல 3y. அப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 5x ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு இது என்னப்பா இங்கே வரும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் வரும். ஓகேவா, ஏன்னா இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன டிஃப்ரென்ஸு, மைனஸ் 2abன்னு இருந்தால் அது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் மைனஸ் 2abன்னு இருக்கும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இங்கே +2ab இருக்கும். மற்றபடி எல்லாமே சேமாக இருக்கும். ஓகேவா,
அடுத்து பாருங்கள் இந்த 2 அப்படி இருக்கும். அந்த ஏக்கு பதிலாக 5x, பிக்கு பதிலாக 3y அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் பியோட வேல்யூ 3y ஹோல் ஸ்கொயர். இங்கே 5x ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 5x 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 25x ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் இங்கே என்ன சொன்னனோ அதே தான் இங்கே வரப்போகுது. ஆனால் இங்கே -30xyன்னு இருக்கும், இங்கே +30xyன்னு இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ உனக்கு இங்கே இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 30xy ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம் 2 டைம்ஸ்னால் 9y². அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஏன் சப்ராக்ட் பண்ண போகிறோம்? இதோட எக்ஸ்பெண்டேஷனையும் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட எக்ஸ்பெண்டேஷன் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டோம், இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுருக்கோம். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் எடுத்து ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட எக்ஸ்பெண்டேஷன் நீங்கள் ரைட் பண்ணியிருக்க இது வரைக்கும் மைனஸ் இதோட எக்ஸ்பெண்டேஷனுக்கு நீங்கள் ப்ராக்கெட் போட்டு தான் ரைட் பண்ணணும். ஏன்னா செகண்ட் பேரோட முன்னாடி மைனஸ் இருந்தால் ப்ராக்கெட் போட்டு தான் ரைட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு சமுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டில் உள்ளதை அப்படி ரைட் பண்ணிவிடுவோம். இந்த செகண்டுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால இன்சைடில் மல்டிப்ளை பண்ணும் ஒவ்வொரு டேர்ம் கூடயும். மைனஸ் இன்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்கிறது அர்த்தம் -25x². மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து -30xy, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து -9y². இப்போ எதெல்லாம் எலிமினேட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே 25x² -25x² எலிமினேட் ஆகிடும். ப்ளஸ் 9y² -9y² எலிமினேட் ஆகிடும். அப்போ டோட்டலாக இங்கே ஒரு -30xy, இங்கே ஒரு -30xy இருக்குது. அப்போ ரெண்டும் சேம் டேர்மாக இருக்குது, அதாவது சேம் சைன் உள்ள டேர்மாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதே சேம் சைன் நம்ம இங்கே போடுவோம். இப்போ 30xy வந்து 60xyயாக மாறிடும். சேம் சைன் அதே மைனஸ் அப்படிங்கிறது நம்ம போட்டுருவோம். அப்போது இந்த கொஸ்டினோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? -60xy அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்து 9th சம் பார்க்க போகிறீங்க. சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் a + b ஹோல் ஸ்கொயரை a - b ஹோல் ஸ்கொயரால் மைனஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ a + b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பெண்டேஷன் உங்களுக்கு தெரியும். a² + 2ab + b². இந்த மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டு தான் நெக்ஸ்ட் நீங்கள் எழுதணும். ஏன்னா செகண்ட் பேரோட, அதாவது இந்த செகண்ட் டேர்மோட முன்னாடி மைனஸ் வந்தால் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம ப்ராக்கெட் போடணும். நம்ம ப்ராக்கெட் போட்டுட்டு a - b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பெண்டேஷன் a² - 2ab + b². ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃபஸ்ட் ஒன் அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸ்க்கு அடுத்த உள்ள ப்ராக்கெட்டில் உள்ளது எல்லாமே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆப்போசிட் சிம்பிள் மாறிடும். சிம்பிள் எல்லாம் ஆப்போசிட்டாக மாறிடும். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறது அர்த்தம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -a² அப்படின்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் 2abன்னு கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து -b² கிடைக்கும். இப்போது எந்தெந்த டேர்ம் வந்து எலிமினேட் ஆகுதுன்னு பாருங்கள். +a² -a² கேன்சல் ஆகிடும். +b² -b² வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ +2ab +2abன்னு இருக்குது. சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 4ab அப்படின்னு கிடைக்கும். அதே சேம் சைன் நம்ம போடுவோம். ப்ளஸ்ஸுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை. சரியா? ஆனால் மைனஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அப்போ இதோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்குது? 4ab அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? தென் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அடுத்து அதே போல் தான்ப்பா இந்த செகண்ட் சப்டிவிஷன் a + b ஹோல் ஸ்கொயர் + a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதோட எக்ஸ்பெண்டேஷன் எழுதுங்க. அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்கிறப்போ இதோட எக்ஸ்பெண்டேஷன் எழுதுங்க. எது கேன்சல் ஆகும்னு பார்த்துட்டு ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? பார்த்துட்டு இந்த ஆன்சர் ஃபைண்ட் பண்ணு. இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். சரியா? இதுதான் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளு. நெக்ஸ்ட்டு 10th சம் பாருங்கள். a square lawn has a 2 meter wide path surrounding it. If the area of the path is 136 meter squared, find the area of the lawn அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? ஒரு தனியான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த சுற்றி நமக்கு என்ன இருக்குது? ஒரு பாத்வே இருக்குது. ஓகேவா? பாத்வே இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதே போல் நம்ம சம் பார்த்தோம். பட் ஆனால் அதுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்போட லென்த் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதாவது லென்த் ஆஃப் த சைடு அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இன்னர் சைடோட ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அவுட்டர் சைடோட ஏரியாவும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணி போட்டோம். பட் ஆனால் இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா கொடுத்துருக்காங்க. இஃப் த ஏரியா ஆஃப் த பாத் இஸ் 136 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்ட்டு. அதாவது இந்த பாத்வே இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட இந்த அவுட்டர் ஸ்கொயரோட லென்த்தும் இன்னர் ஸ்கொயரோட லென்த்தும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இன்னர் ஸ்கொயரோட லென்த் அவங்க கொடுக்காததுனால நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த வைடு அவங்களே இந்த வித் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த பாத்தோட வித் அவங்களே கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்கொயருக்கு ஆல் த சைட்ஸ் ஆர் வந்து ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த வித்துங்கிறதும் ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அப்போ இந்த லென்த்து தெரியாது. இந்த இன்னர் ஸ்கொயரோட லென்த் நமக்கு தெரியாது, ஏன்னு வச்சுக்க போகிறோம். அப்போ அவுட்டர் ஸ்கொயரோட லென்த்தும் நமக்கு
கரெக்டாக இருக்காது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 2 மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு 2 மீட்டர், அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் வந்து ஏ. இங்கே ஒரு 2 மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு 2 மீட்டர் இருக்குது. அப்போ 2 + 2 4. இந்த ஏ கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா a + 4 அப்படின்னு கிடைக்கும். இதுலேருந்து ஃபுல்லாக இந்த அவுட்டர் ஸ்கொயரோட லென்த் வந்து a + 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இன்னர் ஸ்கொயர் வந்து ஏரியா வந்து இன்னர் ஸ்கொயரோட சைடு வந்து a, அவுட்டர் ஸ்கொயரோட சைடு வந்து s ஈக்குவல் டு a + a. சைடு எஸ்ன்னா சைடு. இப்போ ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஃபார்முலா? a × a ஸ்கொயர்டு. ஓகேவா? ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர்டு ஏன் அப்படின்னா, இந்த ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயருக்கு வந்து லென்த்து வந்து நம்ம ஏன்னு எடுத்துட்டோம். அந்த சைட் ஆஃப் த லென்த் ஏன்னு எடுத்திருக்கோம். சைட் ஆஃப் த லென்த் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? ஏன்னு எடுத்திருக்கோம் அந்த இடத்துல. அப்போ இது ஏன்னா இது ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அப்போ இதுக்கு வந்து நம்ம ஏரியா ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா சைடு இன்ட்டு சைடு, அப்போ a × a ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? அடுத்தது அவுட்டர் ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயருக்கு a × a தான் சைடு, சைடு இன்ட்டு சைடு தான் நம்ம a × aன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஏன்னா சைடுக்கு ஏங்கிற நேம் கொடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல, சைடுக்கு ஏங்கிற நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து இன்னர் சர்க்கிளுக்கு ஏன்னு நேம் கொடுத்தீங்க, அப்போ a × a வந்து a ஸ்கொயர்னு போட்டிங்க. இங்கே அவுட்டர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு வந்து a + 4ன்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ ஃபார்முலா என்ன? s × s தானே. அப்போ ஒரு எஸ்ஸுக்கு a + 4, இன்னொரு எஸ்ஸுக்கும் a + 4. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். a + 4 × a + 4 வந்து a + 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் அந்த இடத்துல. இப்போ a + 4 ஹோல் ஸ்கொயருங்கிறது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல ஏவும், b இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்கிறதுனால அதோட எக்ஸ்பெண்டேஷன் இப்படி கிடைக்கும். a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ 2abக்கு 4, அப்போ 4 2s are 8a அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு பியோட வேல்யூஸ் வந்து b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? b ஸ்கொயருங்கிறதுனால 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 8a ப்ளஸ் 16 கிடைக்கும். 4 ஸ்கொயர் 16. ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 8a ப்ளஸ் 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் த பாத்வே ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயர். இதுதான் வந்து அந்த பாத்வேக்கான ஃபார்முலா. இந்த பாத்வேயில் ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். a ஸ்கொயர் ப்ளஸ் 8a ப்ளஸ் 16 அப்படிங்கிறது மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் a ஸ்கொயர் அப்படின்ட்டு. அதை எடுத்து இங்கே ரைட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் த பாத்வேயோட ஆன்சர் அவங்களே கொடுத்துருந்தாங்கல்ல. ஏரியா ஆஃப் த பாத்வே வந்து 136 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதோட பிளேஸ் எடுத்து நம்ம இங்கே ரைட் பண்ணிக்க போகிறோம். இதில் ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த a ஸ்கொயரும் இந்த a ஸ்கொயர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஏன்னா ப்ளஸ் a ஸ்கொயரு மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 8a ப்ளஸ் 16 ரிமைனிங் இருக்கும். இதை அப்படியே ஜஸ்ட் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா வேரியபிள் வந்து இந்த சைடில் வந்து தான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 8a ப்ளஸ் 16 ஈக்குவல் டு இந்த 136 இங்கே ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் இடமாற்றிருக்கும். 8a அப்படிங்க வச்சுட்டு ப்ளஸ் 16 இங்கே போகிறப்போ மைனஸ் 16, இந்த 136 அப்படியே இருக்கும். இதை ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 136 மைனஸ் 16 வந்து 120. 8a ஈக்குவல் டு 120 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இந்த ஏவை அப்படியே வச்சுட்டு இந்த 8 இங்கே மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு, இங்கே போகிறப்ப டிவைடில் மாறும். அப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? 180 is 8, 15 8s are 120. அப்போ ஏவோட வேல்யூஸ் வந்து 15 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இன்னர் ஸ்கொயர், அதோட சைடு 15 மீட்டர். இப்போ ஆல் த சைட்ஸ் என்னவாக இருக்கும்? 15 மீட்டர். அப்போது அவுட்டர் சர்க்கிளோட வேல்யூஸ் என்ன, சைடு என்னவாக இருக்கும்னு பார்த்துக்கோ. இது 15 அப்படின்னா இது 15 + 4 19 அப்படின்னு இருக்கும். சரியா? சரி, அவங்க என்ன இந்த சம்மில் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏரியா ஆஃப் த லான் அப்படின்னாக்க இந்த இடத்தோட ஏரியா என்ன? அப்போ இந்த சைடு கண்டுபிடிச்சாவே இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? சைடு இன்ட்டு சைடு தானே. இப்போ சைடு வந்து 15 மீட்டர்னு இங்கே கண்டுபிடிச்சிங்க. இப்போ 15 × 50 225. அப்போ ஏரியா ஆஃப் த லான் ஈக்குவல் டு 225 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ண வேண்டியதான். சரியா? இங்கே எஸ்ஸுங்கிறதுக்கு பதிலாக ஏவே ரைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ் சைடை தான் நம்ம இங்கே ஏன்னு மென்ஷன் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போது ஏரியா ஆஃப் த லான் அப்படிங்கிறப்போ a × a. ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூஸ் வந்து 15 × 15 அப்படின்னு கிடைக்கும். இந்த நெக்ஸ்ட்டு 11th சம் பார்க்க போகிறீங்க. சால்வ் த ஃபாலோவிங் இன்இக்வாலிட்டிஸ். இந்த சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? 3.2ல் அதே சேம் வேலை தான் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது பார்ப்போம். 4n + 7 ≥ 3n + 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைன் பண்ண இதில் வேரியபிள் பார்த்தீங்கன்னா n அப்படின்ட்டு இருக்குது. அப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய n வந்து ஃபைனலாக இன்டிஜரில் இருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை 0வாக கூட இருக்கலாம். நமக்கு இங்கே என்ன வருது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
அப்போ என்னோட சொல்யூஷன் என்னவாக இருக்கணும், இன்டிஜர். அப்போ இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 7 +7 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல பாருங்கள். இந்த சம்மை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். இந்த சம்மை ரைட் பண்ணியாச்சு. இப்போ 4n ப்ளஸ்ஸு இந்த 7ஐ நம்ம ரிமூவ் பண்ணால் தான் என்னோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு 7ஐ ரிமூவ் பண்ணணும், அடுத்து இந்த 4ஐ ரிமூவ் பண்ணணும். இந்த 7ஐ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே +7 ஆல்ரெடி இருக்குது. இப்போ -7ங்கிறது பக்கத்தில் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகும். அப்போ போத் சைடு நீங்கள் என்ன பண்ணலாம், -7ஆல் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ 4n + 7 -7 இங்கேயும் வரும், இந்த இடத்துலையும் -7 வரும். இதுவும் கேன்சல் ஆகிட்டு 4n ≥ 3n + 10 - 7 வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த 3ஐ நம்ம ரிமூவ் பண்ணணும். சாரி, இந்த 3ஐ ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சைடில் வந்து வேரியபிள் இருக்கணும், இந்த சைடில் கான்ஸ்டன்ட் இருக்கணும். 3 அப்படி இருக்கட்டும், இந்த சைடில் வேரியபிள் வரக்கூடாது. அப்போ இந்த 3n நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ இது கூட ஒரு -3n அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது கேன்சல் ஆகும் இல்லையா. அப்போ போத் சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே 4n - 3n, இங்கே -3n - 3n + 3 அப்படின்னு வரும். இப்போ இங்கே பாரு, இது போல் கிடைக்கும். 4n ஆல்ரெடி இருந்துச்சு, அது கூட ஒரு -3n. இங்கே 3n ஆல்ரெடி இருந்துச்சு, அது கூட ஒரு -3n. இந்த +3 ஆல்ரெடி எங்கே இருந்துச்சு. இப்போ 4n - 3nோட வேல்யூஸ் n ≥ இது 2 கேன்சல் ஆகிடும், இந்த 3 இருக்கும். இப்போ என்னோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும், 3ஐ விட அதிகமாக இருக்கும். சொல்கிறது புரியுதா. இப்போது இல்லை ≥ சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால nக்கு பதிலாக என்னோட வேல்யூஸ் 3லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 3யும் சேர்த்து நம்ம எடுக்கணும். அப்போ 3யும் வரும், 3க்கு அதிகமான நம்பரும் நம்ம வரும். என்னோட வேல்யூஸ் 3ஐ விட அதிகமான வேல்யூஸை என்னக்கு எடுக்கணும். அப்போ 3ஐயும் எடுக்கணும், 3யோட அதிகமான வேல்யூஸ் எடுக்கணும். அப்போ 3, 4, 5, 6 5 1 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதே போல் தான் 11th செகண்ட் சம்மு. 6 of x plus 6 greater than or equal to 5 of x minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x is a whole number. அப்போ ஆன்சர் நமக்கு ஹோல் நம்பரில் கிடைக்கணும். ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். x into x 6 into x 6x plus 6x are 36 greater than or equal to 5 into x 5x plus into minus 5 3s are 15 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் இந்த சைடில் வேரியபிள் மட்டும் தான் இருக்கணும். அப்போ இந்த கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணணும். இங்கே +36 இருக்குது, இது கூட ஒரு -36 இருந்தால் கேன்சல் பண்ணலாம். அப்போ போத் சைடு தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும், இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே ஒரு -36, இங்கே ஒரு -36, இது கேன்சல் ஆகிடும். 6x greater than or equal to இந்த 5x அப்படி இருக்கும். -15 -36 வந்து -51 அப்படின்னு கிடைக்கும். இந்த சைடில் கான்ஸ்டன்ட் தான் இருக்கணும், வேரியபிள் இருக்கக்கூடாது. அப்போ இந்த வேரியபிள் எப்படி கேன்சல் பண்ணலாம், இங்கே +5x இருக்குது, இது கூட ஒரு -5x இருந்தாக்க கேன்சல் பண்ணலாம் இல்லையா. அப்போ போத் சைடு -5x அப்படின்னு வரணும். இங்கே ஒரு -5x, இங்கே ஒரு -5x, மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த 51லாம் 6x கூட 5x நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி ஒரே ஒரு x இருக்கும், greater than or equal to இது ரெண்டு நம்ம கேன்சல் ஆகிடும். +5x -5x -51 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸுங்கிறது அதிகமாக இருக்கணும். எதை விட, -51 விட அதிகமாக இருக்கணும். இங்கே greater than or equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸுக்கான வேல்யூஸ் வந்து -51 எடுக்கணும், அதை விட அதிகமாக உள்ளது நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெகட்டிவ் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் 51க்கு அடுத்து, அதாவது நம்பர் லைனில் இங்கே 0 இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ -51 அப்படின்னு இருக்குன்னா -50ன்னு வச்சுப்போங்க. இது -51, இது -52 இப்படி இருக்கும். இப்போ -51க்கு அதிகமாக அப்படிங்கிறப்போ நம்ம எதை எடுப்போம் அப்படின்னா, -51க்கு அதிகம் அப்படின்னா இந்த சைடில் தான் நம்ம போவோம். அப்போ -51க்கு அதிகம் அப்படிங்கிறப்போ 50 வரும், 49 வரும், 48 வரும், இது போல் போயிட்டே இருக்கும். ஓகேவா. அப்போது x = -51 சேர்த்து நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுத்துக்கிறதுனால -51லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு அதிகமான நம்பருங்கிறப்போ -50 -49 -48 5 1 அப்படின்னு போகும். அப்போ நமக்கு ஆன்சர் எதில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், 0 வரைக்குமாவது அட்லீஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணணும். ஹோல் நம்பர் வரைக்கும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு -51லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவ் நம்பர் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா. நெகட்டிவ் நம்பர் இது வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் 0 ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் 1 2 3 அப்படின்னு பாசிட்டிவ் நம்பர் போயிட்டே இருக்கும், எண்டிங்கே இல்லாமல். ஓகேவா. அப்போ இது எக்ஸுக்கான சொல்யூஷன் இவ்வளோ கிடைக்கிது. இதில் நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா x is a ஹோல் நம்பர். அப்போ இதில் நெகட்டிவ் நம்பர் நம்ம எடுக்கக்கூடாது, ஹோல் நம்பர் மட்டும்தான் எடுக்கணும். ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நம்பரும் 0லேருந்து
1 2 3 4 அப்படின்னு அஞ்சு 1 போயிட்டே இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் எக்ஸுக்கான வேல்யூஸாக எடுக்கணும். அப்போ 0, 1, 2, 3, 4, அஞ்சு 1 அப்படின்னு போயிட்டே இருக்கும் எக்ஸோட வேல்யூஸ். சரியா? அடுத்தது ஃபைனலாக தேர்டு ஒன். இந்த தேர்ட் ஒன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிவிட்டு வா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? -13 great less than or equal to 5x plus 2 less than or equal to 32. சரிங்களா? நானே சொல்கிறேன் பாரு. சொல்யூஷன் எக்ஸோட வேல்யூஸ் வந்து இன்டிஜராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் இந்த இன்இக்வாலிட்டி சைன் எடுத்து நம்ம போடுறோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இன்இக்வாலிட்டி சைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போது இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேருந்து இது ஒன்றுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் எடுத்துக்கலாம். இதை சேர்த்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு -13 less than or equal to 5x plus 2 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இங்கே வேரியபிள் இந்த இடத்துல இருக்கா, இந்த வேரியபிளை ரிமூவ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ +2ங்கிற கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இது கூட ஒரு -2 அப்படிங்கிறது இருந்தால் ரிமூவ் ஆகும். இப்போ இந்த சைட்லையும் இந்த சைடில் -2 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம ரைட் பண்ணணும். இப்போ இது வந்து கேன்சல் ஆகிட்டு 5x, -13 -2 வந்து -15 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நல்லா லிசன் பண்ணுங்களேன். எக்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த 5ங்கிறது நமக்கு வரக்கூடாது. அப்போ போத் சைடு 5ஆல் டிவைட் பண்ணால் தான் இந்த 5 வந்து கேன்சல் ஆகும். ஓகேவா? அப்போ இது கூட ஒரு 5, இது கூட ஒரு 5 டிவைட் பண்ணுறோம். இந்த 5ம் கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த சைடில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், -3 less than or equal to x அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் ஒரு இன்இக்வாலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணி கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்னொரு ஹாஃப் இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்து ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேருந்து ஒன்றுனா 5x plus 2 less than or equal to 32. இதில் இந்த 2 ரிமூவ் பண்ணணும்னா -2 போத் சைடு வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 5x plus 2 -2 less than or equal to 32. இங்கே ஒரு -2 நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த -2 + 2 கேன்சல் ஆகிடும். 5x less than or equal to 32 - 2 வந்து 30 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 5 வந்து ரிமூவ் பண்ணோம். அப்போ தான் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ /5 போத் சைடு. அப்போ 5x / 5 less than or equal to 30 / 5. 5 5 கேன்சல் ஆகிடும். மீதி எக்ஸ் less than or equal to 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6. இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, எக்ஸ் less than or equal to 6 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதையும் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம், -3 less than or equal to x less than or equal to 6 அப்படின்னு எழுதலாமா கம்பைன் பண்ணி. ஓகேவா? அப்போ இதுக்கு ஃபைனலாக இதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கணும், -3ல இருந்து 6 வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸுமே நம்ம ரைட் பண்ணுற போல இருக்கும். அப்போ இங்கே -3ங்கிறத சேர்த்து நம்ம எடுக்கணும். ஏன்னா இங்கே ஈக்குவல் இருக்குது, 6ங்கிறதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ -3யும் எடுக்கணும். அதுக்கு அடுத்த ஒரு நம்பர் -2 -1 0 1 2 3 4 5 6 வரைக்கும் 6ஐயும் சேர்த்து நம்ம ரைட் பண்ணணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது போல் ஒரு இதில் 2 இன்இக்வாலிட்டி சைன் இருந்துச்சு அப்படின்னா இதை தனியாக ஒரு ரெடியூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க. இதை தனியாக கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக ரெண்டுத்தையும் இதை போல் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 3.3 ஃபினிஷ் ஆகிடுச்சு. அல்ஜிப்ரா அப்படிங்கிற யூனிட்டே உனக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. சரியா?